கள்ளச்சாராயம் குடித்ததில் 42 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அப்போது தலைவா என உறவினர்கள் விஜயை கட்டி பிடித்து அழுத சம்பவம் நெஞ்சை உலுக்கியுள்ளது. ஆனால் இதில் சிலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு 5 முதல் 8 வரை பேர் உயிரிழந்த நிலையில் இன்று மாலை நிலவரப்படி சுமார் 42 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க மதுவிலக்கு பிரிவு செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் பாக்கெட்டில் சாராய விற்பனை தமிழகத்தின் பல பகுதிகளில் படுஜோராக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது என தொடர் குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. இப்படி இருக்கையில்தான் கள்ளக்குறிச்சியில் பாக்கெட் சாராயம் குடித்த 35 பேர் பலியாகியுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து உடனடி ஆக்ஷனில் இறங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியரை ஸ்ரவண்குமார் ஜடாவத்தை பணியிடமாற்றம் செய்தும் காவல் கண்காணிப்பாளர் சமய் சிங் மீனாவை சஸ்பெண்ட் செய்தும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கள்ளக்குறிச்சி மதுவிலக்கு பிரிவையே கூண்டோடு சஸ்பெண்ட் செய்துள்ளார். மறுபுறம் எதிர்க்கட்சி தலைவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியுள்ளனர்.